Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது a quiz on modern literature 1. ஸோ நமக்கு தெரியும் பிஜிடிஆர்பியோட யூனிட் 1 தான் மாடர்ன் லிட்ரேச்சர் 1. அதில் poetry செக்ஷனுக்கான quiz தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். பிஃபோர் என்ட்ரிங் இன் டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ poetry செக்ஷனில் நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சின்னதாக லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நான் போகிறேன் உங்களுக்கு கிளாஸ்க்குள்ளே. ப்ரொலாக் டு த கேண்டபரி டேல்ஸ் இருக்குது, ஃபேரி குவீன் இருக்குது, அப்புறமா ஃபேரி குவீன் புக் 1, ப்ரோத்தலாமியான், எபித்தலாமியான், செலக்ஷன்ஸ் இன் பீகாக்ஸ் இங்கிலீஷ் ஒர்க்ஸ் வால்யூம் 1 ஆஃப் வியார்டன் சர்ரே, அப்புறம் பேலட்ஸ், இது வந்து பீகாக் வால்யூம் 2ல் இருக்குது. ஸோ இத்தனையும் உங்களுக்கு வந்து poetry செக்ஷனுக்கான கொஷின்ஸாக இருக்குது, சிலபஸாக இருக்குது. ஸோ அதில் இருந்து தான் இன்றைக்கி நம்ம ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி யூனிட் 1க்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் உண்டாக்கியிருக்கேன். அதில் வந்து பிஜிடிஆர்பி யூனிட் 1க்குள் உரிய எல்லா சிலபஸும் அதில் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அக்சசபிலிட்டிக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி யூனிட் 2க்கும் ஒரு தனி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நவ் லெட் அஸ் கெட் இன் டு த குவிஸ். இன் வாட் சீசன் ஆர் த பில்கிரிம்ஸ் ட்ராவலிங்? இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரொலாகில் வரக்கூடிய கொஷின் தான். எந்த சீசனில் பில்கிரிம்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் சீசன். அவங்களுக்கு ஏப்ரல் தான் ஸ்ப்ரிங் சீசன். ஸோ ஏப்ரல் மாதத்தில் தான் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க, ஸ்ப்ரிங்கில். ஒய் ஆர் த ட்ராவலர்ஸ் கோயிங் டு கேண்டபரி? கேண்டபரிக்கு எதுக்கு போகிறாங்க? தே ஆர் ஆன் அ பில்கிரிமேஜ் டு சி த ரிலிக்ஸ் ஆஃப் சென்ட் தாமஸ் பெக்கெட். ஸோ அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இது கேண்டபரின்ற இடத்துல இருக்கக்கூடிய சென்ட் தாமஸ், ஒரு புனிதர், இறந்து போன ஒரு புனிதரோட நினைவிடத்துக்கு போகிறாங்க. ஓகே, த ரிலிக்ஸ் ஆஃப் சென்ட் தாமஸ் பெக்கெட்டோட இடத்துக்கு தான் போகிறாங்க. இன் விச் மந்த் தே ஆர் ட்ராவலிங்? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஏப்ரல் தான் அவங்களுக்கு ஸ்ப்ரிங் சீசன், வசந்த காலம், அப்போ தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஹூ இஸ் த நைட் சன்? ஸோ அங்கே வந்து 29 பில்கிரிம்ஸ் வந்திருப்பாங்க. அதில் நம்ம சார்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறது நைட்டை பற்றி தான். அவரோட சன் யார் அப்படின்னா த ஸ்கொயர். வாட் இஸ் த நேம் ஆஃப் த இன்? அவங்க தங்குற அந்த சத்திரத்தோட பேர் என்ன? இன்னுன்னா சத்திரம். ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த இன்? டபர்ட் இன். வேர் இஸ் இட் சிச்சுவேட்டட்? இந்த டபர்ட் இன் எங்கே அமைஞ்சிருக்குன்னா சவுத்வார்க், லண்டனில் சவுத்வார்க் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஹோஸ்ட்? அந்த ஹோஸ்ட் அப்படின்னு சொன்னால் விருந்து வைப்பவர்னு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சத்திரத்தை நடத்துகிறவர் பேர் என்னன்னா ஹாரி பெய்லி, அவர் தான் ஹோஸ்ட். ஓகே, த நேம் ஆஃப் த இன்கீப்பர், அவரை தான் ஹோஸ்ட்னு சொல்கிறோம், ஹாரி பெய்லி. ஹூ ஹாஸ் பீன் மேரிட் 5 times? நம்ம ப்ரொலாகில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து 5 தடவை திருமணம் செஞ்சதா ஒரு கதை இருக்கும். யாரு தான் 5 தடவை கல்யாணம் பண்ணியிருக்கான்னா வைஃப் ஆஃப் பேத், த வைஃப் ஆஃப் பேத். How many pilgrims arrive at the inn? எத்தனை பில்கிரிம்ஸ் மொத்தமாக வந்து சேருவாங்கன்னா 29 பில்கிரிம்ஸ். ஆக்சுவலாக மொத்தம் 31, வந்து பில்கிரிம்ஸ் வர்றவங்க 29. ஆல்ரெடி அங்கே சத்திரத்தில் சார்ஸர் இருப்பார், நரேட்டர் இருப்பார், அவரோட சேர்த்து 30. இந்த குரூப் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது, நானும் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஹோஸ்ட் ஹாரி பெய்லியும் சேர்ந்துப்பார். ஆக மொத்தம் 31 மெம்பர்ஸ். இப்போ வந்தவங்க 29, நரேட்டர் 30th, அடுத்ததாக ஹாரி பெய்லியோட சேர்த்து 31 பில்கிரிம்ஸ் தான் மொத்தம் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. விச் பில்கிரிம் கேரிஸ் அ ப்ரூச் தட் ஹாஸ் த இன்ஸ்கிரிப்ஷன் ஏ? ஏன்னு சொல்லிட்டு ஒரு செயினில் வந்து ஒருத்தவங்க தொங்க விட்டுருப்பாங்க. அவங்க யாருன்னா ப்ரையோரஸ்னால் நன். மொதல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பார்த்துருப்போம், கேண்டபரி டேல்ஸ் பார்த்துருந்தீங்க, கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். எப்போவுமே ஃபுல் டெக்ஸ்ட்டும் ரீட் பண்ணிக்கோங்க, இதை வந்து ஒரு ரிவிஷனாக வச்சுக்கோங்க. ஸோ ப்ரையோரஸோட செயினில் தான் ஏ அப்படின்ற வார்த்தை வந்து தொங்கும். ஓகே, வாட் டஸ் ஏ மீன்? ஏன்னா என்ன அர்த்தம்னா லவ் கான்கர்ஸ் ஆல்ன்ற மீனிங் வரக்கூடிய ஒரு லாட்டின் டேர்ம், அமோர் வின்சிட் ஆம்னியா. அமோர் வின்சிட் ஆம்னியா அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங். ஸோ அமோர் வின்சிட் ஆம்னியா அப்படிங்கிறது ஒரு லாட்டின் டேர்ம். ஓகே, அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ தான் அவங்க தொங்க விட்டுருக்கிற அந்த வார்த்தை. ஓகே, அதை தான் சிம்பலைஸ் பண்ணுது. அடுத்தது அதுக்கு இங்கிலீஷ் மீனிங் என்னென்னா லவ் கான்கர்ஸ் ஆல் அப்படிங்கிறது, அன்பே எல்லாத்தையும் வென்றுவிடும் அப்படிங்கிற அர்த்தம் தான்.
சாசர் lived through the reigns of. சாசர் யாரோட பீரியட்ல 3 அரசர்களோட பீரியட்ல சாசர் வந்து வாழ்ந்திருக்காரு. அவரோட சாசர் வந்து அரௌண்ட் 1340 அரௌண்ட் பிறந்து 1400ல இறந்திருப்பார். நமக்கு கரெக்டா தெரியாத டேட்டு. பட் அந்த பீரியட்ல வந்து யாரோட ஆட்சியெல்லாம் கடந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா எட்வர்ட் 3, ரிச்சர்ட் 2, ஹென்ரி 4 இந்த 3 அரசர்களோட காலத்திலையும் இவர் வாழ்ந்திருக்காரு. ஹூ இஸ் கால்டு த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசான்ஸ்? ஓகே, மார்னிங் ஸ்டார்னு யாரை கூப்பிடுவாங்க? ரெனைசான்ஸோட மார்னிங் ஸ்டாரா ஜான் விக்லிஃபை கூப்பிடுவாங்க. த ஒய்ஃப் ஆஃப் பேத் வாஸ் பார்ஷியலி டெஃப். ஒய்ஃப் ஆஃப் பேத்னு ஒரு கேரக்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இருக்கும் சார்ல்ஸ் ப்ரொலாக்ல. அவங்க வந்து பார்ஷியலி டெஃப். அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலா ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஒரு காது வந்து அவங்களுக்கு கேட்காது. ஷி வாஸ் பார்ஷியலினா ஒரு பகுதி. ஓகே, ஸோ ஒரு காது கேட்காது. வாட் வாஸ் த ப்ரொஃபஷன் ஆஃப் த ஒய்ஃப் ஆஃப் பேத்? டெய்லர். அவங்க வந்து நிறைய கிளாத் வந்து மேக் பண்றாங்க. சீம்ஸ்டர்ஸ், டெய்லர், கிளாத் மேக்கர் அப்படின்னு எந்த ப்ரொஃபஷன் வேணாலும் சொல்லலாம். த பிளவுமேன் வாஸ் த டேஷஸ் பிரதர். பிளவுமேன் ஒரு கேரக்டர் இருப்பாரு. அவர் வந்து யாரோட பிரதர் அப்படின்னு சொன்னா பார்சனோட பிரதர். ஓகே, டேஷ் இஸ் த சன் ஆஃப் த நைட். ஸ்கொயர், நைட் வருவாரு, அடுத்து அவரோட பையன் ஸ்கொயர் வருவாரு. ஓகே, ஸோ ஸ்கொயர் வந்து நைட்டோட சன். அதே மாதிரி பார்சனோட பிரதர் வந்து ப்ளோமேன். த மில்லர்ஸ் மவுத் இஸ் கம்பேர்ட் டு அ ஃபர்னேஸ். ஃபர்னேஸ்னா அடுப்பு. ஒரு அடுப்போட மில்லர் ஒருத்தர் இருப்பாரு. மில்லர்னா யாருன்னா இந்த கார்ன் மில் வச்சிருக்கிறவர், மக்காச்சோளம் எல்லாம் அதை ப்ராசஸ் பண்ற ஒரு மில் வச்சிருக்கிறவர். ஒரு மில்லரும் அந்த பில்கிரிமேஜ்ல வந்திருப்பாரு. அவரோட வாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்குமா. அதனால ஆத்தர் என்ன சொல்லியிருப்பாரு, நம்ம நரேட்டர் சாசர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அவர் வாய் ஃபர்னேஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. Who proposes stories during the pilgrimage? pilgrimage போறப்போ போர் அடிக்காம இருக்கிறதுக்காக போறப்ப 2 ஸ்டோரி, வர்றப்ப 2 ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணுவாரு. யார் அப்படி ப்ரப்போஸ் பண்றது? ஹோஸ்ட் தான். ஹோஸ்டே சொல்வாரு, எல்லாரும் போறப்ப 2 ஸ்டோரி சொல்லலாம், வர்றப்ப 2 ஸ்டோரி சொல்லலாம். Who will judge the stories? சரி, இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் யார் ஜட்ஜ் பண்ண போறாங்க? அவர் தான் ஜட்ஜ் பண்ணுவார். யாரு? ஹோஸ்ட் தான் ஜட்ஜ் பண்ணுவாரு. அதுல பெஸ்ட் கதைக்கு என்ன தருவாராம்? மற்றவங்க எல்லாம் பெஸ்ட் கதை சொன்னவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வாட் டஸ் த யோமன் கேரி? யோமன் யாரு அப்படின்னு சொன்னா நைட் வீட்டில் இருக்கிறவர். நைட் வீட்லயும் இந்த ஸ்கொயர் நைட் எல்லாம் இருக்கிறாங்களே அவங்க வீட்டில் வந்து அந்த நிலத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் தான் யோமன். அவர் கையில என்ன இருக்கு? போ. Who visits to tavern often? இந்த ப்ரொலாக்ல வந்த கேரக்டர்ஸ்ல அடிக்கடி இந்த டேவனுக்கு போறவர் யாருன்னா ஃப்ரையர். இவர் கொஞ்சம் ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர். ஃப்ரையர் அவர் அடிக்கடி டேவன்ஸ்க்கு போறாரு. என்ன சொல்றது, டேவன்ஸ்னா பப் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி போறாரு. Who did not care the rules of Saint Benedict and followed new manners? ஒரு கிளர்ஜிமேன் என்ன பண்ணுவார்னா செயின்ட் பெனடிக்ட் மேல ஓத்து எடுத்திருப்பாரு, ஆனா அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டார். அவர் யாருன்னா த மாங்க். Who loved to eat roasted swan? roasted swan யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? Again, மாங்க்குக்கு ரொம்ப பிடிக்கும். Who knew the art of buying very well? ஒரு ஜாமான் வந்து நல்லா சீப் அண்ட் பெஸ்டா வாங்குறது ஒரு கேரக்டருக்கு நல்லா தெரியும். பில்கிரிமேஜ்ல வர்ற ஒரு கேரக்டருக்கு பொருட்களை எந்த இடத்துல வாங்கினா சீப் அண்ட் பெஸ்டா வாங்கணும்னு தெரியும். அது யாருன்னா மேன்சிபல். The clerk of Oxford spent all his money on. ஒரு சில கேரக்டர்ஸை மட்டும்தான் சாசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. அதில் ஒரு கேரக்டர் யாருன்னா கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டு, அப்புறம் பார்சன், இவங்களெல்லாம் ரொம்ப புகழ்ந்து பேசியிருப்பாரு. இந்த கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டு வந்து வர்ற பணத்தை எல்லாம் எதுக்கு செலவு பண்ணுவாராம்? புக்ஸ் வாங்குறதுல தான் செலவு பண்ணுவார். whose wallets were full of pardons from Rome. அப்புறம் பார்டனர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த பணம் கொடுத்து எல்லாத்துக்கும் அந்த பார்டன் சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாரு. மன்னிப்பு கொடுத்தாச்சு. ரோம்ல இருந்து அவர் என்ன வச்சிருப்பாரு? நிறைய சர்டிஃபிகேட் மாதிரி வச்சிருப்பாரு. ஓகே, அவரோட பர்ஸ் ஃபுல்லா பார்டன்ஸ் இருக்குமா. ஸ்பென்சஸ் எபித்தலாமியான் இஸ்யா. எபித்தலாமியான் என்ன ஜான்ராவை சேர்ந்தது அப்படின்னு சொன்னா வெட்டிங் ஹிம். ஜான்ரா அப்படிங்கிறத விட என்ன டைப் ஆஃப் போயம் அப்படின்னு சொன்னா கல்யாண பாடல் அது. ஓகே, வெட்டிங் ஹிம். ஹூ கால்ட் ஸ்பென்சர் த பொயட்ஸ் பொயட்? ஸ்பென்சருக்கு ஒரு அற்புதமான ஒரு பெயர் உண்டு, பொயட்ஸ் பொயட், கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞனவன். சரி, இந்த பட்டத்தை அவருக்கு யாரு கொடுத்தது அப்படின்னு சொன்னா பென் ஜான்சன்.
which is Spencer's pastoral poem. ஸ்பென்சரோட pastoral poem பேர் என்னன்னா Shepherd's Calendar. When was Shepherd's Calendar published? இது எப்போ publish ஆனது அப்படின்னா 1579. What is the name of the prose pamphlet of Spencer? ஸ்பென்சரோட prose pamphlet பேர் என்னது? A View of the Present State of Ireland. அவர் வந்து அதிகமாக ப்ரோஸ் எழுதியிருக்க மாட்டார். ஒரு சில ப்ரோஸ் பீசஸ் தான், அதில் ஒரு முக்கியமான ப்ரோஸ் பீஸ் இது. எ வியூ ஆஃப் த ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் அயர்லாண்டுங்கிறது அவரோட ப்ரோஸ் பேம்ஃப்லெட் பேர். டு ஹூம் இஸ் ஹிஸ் சானட் சீக்வன்ஸ் அமோரெட்டி அட்ரஸ் டு. ஸோ ஸ்பென்சர் வந்து ஒரு சானட் சீக்வன்ஸ் எழுதியிருக்காரு அமோரெட்டின்னு சொல்லிட்டு. அது யாருக்கு அட்ரஸ் பண்ணப்பட்ட போம் அப்படின்னு சொன்னால் எலிசபெத் பாயில், அவரோட லவ்வருக்கு. அவங்க லவ்வர் பேர் தான் எலிசபெத் பாயில். அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குவாரு. எலிசபெத் பாயில கல்யாணம் பண்ணிட்டு தான் எபித்தலாமியான் எழுதுவார். ஓகே, ஸோ அமோரெட்டியும் எலிசபெத் பாயிலுக்காக எழுதப்பட்ட பாடல் தான். எபித்தலாமியானும் எலிசபெத் பாயில புகழ்ந்து டிஸ்கிரைப் பண்ணி தான் எழுதியிருப்பார். ஃபேரி குவீன் இஸ் அன் அல்லிகரி. அல்லிகரினா நம்மளுக்கு தெரியும், அதாவது மேம்போக்கா ஒரு கதை இருக்கும், இன்னும் அதோட டீப்பர் சிக்னிஃபிகன்ஸ்ல இன்னொரு கதை இருக்கும், அதுதான் அல்லிகரி. Fairy Queen appeared in 1596. Fairy Queen வந்தது வந்து 1596ல. வெல், இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபஸ்ட்டு 3 புக்ஸை வந்து 1590ல் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் 6 புக்ஸையும் எழுதணுன்னா 1596ல எல்லா புக்ஸையும் ரீபப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஸோ ஆல் த புக்ஸ் அப்படின்னு சொன்னால் 1596ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். How many lines are there in Spenserian stanza? Spenserian stanza யூஸ் பண்ணி தான் அவர் ஃபேரி குவீன் எழுதியிருப்பாரு. இதில் மொத்தம் எத்தனை லைன்ஸ் ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் பார்த்தீங்கன்னா 9 லைன்ஸ் இருக்கும். What is the 9th line in a Spenserian stanza called? அந்த Spenserian stanzaல அந்த கடைசி லைன் மட்டும் மற்றதை விட வித்தியாசமாக இருக்கும். அந்த லைனுக்கு என்ன பேர் அப்படின்னா an Alexandrine. Alexandrine அதுக்கு பேர். ஓகே, 9th line of the Spenserian stanza is called as Alexandrine. Queen Elizabeth is allegorically represented as Gloriana. ஓகே, இதில் வந்து குவீனை வந்து அல்லிகாரிக்கலாக குளோரியானான்ற பேரை கொண்டு ரெப்ரசன்ட் பண்ணுறாரு நம்ம ஆத்தர். How many ethical values have been highlighted in Fairy Queen? 12 ethical values. Spenserian stanza was used in Fairy Queen. Okay, this is a repeated question now. அடுத்தது, to whom did Spencer write a letter explaining the plan and purpose of Fairy Queen? ஸோ அவர் வந்து 12 புக்ஸ் வந்து இந்த ஃபேரி குவீனில் எழுதணும்னு நினச்சது, இந்த இதெல்லாம் பற்றி அவரோட பிளான் என்ன, இதெல்லாம் யாருக்கு அவர் ஒரு லெட்டர் எழுதியிருப்பாரு நம்ம ஆத்தர், ஐ மீன் பொயட் ஸ்பென்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா சர் வால்டர் ராலேக்கு எழுதியிருப்பார். ஓகே, ஸோ அது மூலமாக தான் நம்மளுக்கு அவரோட ஐடியா பற்றி தெரியும். ஸோ ஹி வுட் ஹவ் ரிட்டன் அ லெட்டர் டு சர் வால்டர் ராலே proposing his plan, explaining his plan of Fairy Queen. How many books did he plan to write? அப்போ அவரோட பிளான் எத்தனையா இருந்தது? 12 books. ஆனால் அவரால் எத்தனை முடிஞ்சதுன்னா 6. 7th வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். How many cantos are there in each book of Fairy Queen? ஒவ்வொரு புக்லையும் 12 cantos இருக்கும். What is the first book of Fairy Queen? The Legend of the Red Cross Knight. இதுதான் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்க போர்ஷன். ஓகே, த லெஜெண்ட் ஆஃப் த ரெட் கிராஸ் நைட் தான் நம்மளுக்கு அந்த ஸ்டோரி ஆஃப் த ரெட் கிராஸ் நைட், அவரோட கதை தான் ஃபர்ஸ்ட் புக்கு. த ரெட் கிராஸ் நைட் ரெப்ரசன்ஸ் த வர்ச்சு ஆஃப் ஹோலினஸ். சரி, இவர் வந்து அல்லிகரிக்கல் போம்ங்கிறதுனால ரெட் கிராஸ் நைட்டை யாரை குறிக்கிறார் அப்படின்னு சொன்னால் வர்ச்சு ஆஃப் ஹோலினஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. லேடி உனா அப்படின்ற கேரக்டர் வந்து எதில் வருது அப்படின்னா புக் 1ல தான், ஃபேரி குவீன் புக் 1ல வரக்கூடிய கேரக்டர். லேடி உனா எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா த ட்ரூ சர்ச். ஓகே, சர்ச்சை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அப்புறம் எபித்தலாமியன் இஸ் a marriage hymn wrote to celebrate his marriage with Elizabeth Boyle. As I said, no, அமோரெட்டி வந்து அவர் எலிசபெத் பாயில் லவராக இருக்கிறப்போ எழுதியிருப்பாரு. கல்யாணத்தப்போ எழுதுறது தான் வந்து Epithalamion. So, as a lover, he would have addressed her in a sonnet sequence as Amoretti, and during the marriage, he would have addressed her in Epithalamion. How many lines are there in Epithalamion? 433 lines. Altogether, Epithalamion la irukkiradhu 433 lines. But when was Epithalamion published? In 1595. Okay. How many longer and shorter lines are there in the poem? இப்போ எபித்தலாமியன்ல பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும், லாங்கர் லைன்ஸும் இருக்கும், ஷார்ட்டர் லைன்ஸும் இருக்கும். அப்போ 365 லாங்கர் லைன்ஸும் 68 ஷார்ட்டர் லைன்ஸும் இருக்கும்.
வாட் இஸ் த நேம் ஆஃப் த சன் காட்? அதில் நிறைய கிரீக் அல்யூஷன்ஸ் பார்க்கலாம். அந்த பழைய கதைகளில், அந்த கிரீக் ஸ்டோரிஸில் இருக்கிற அந்த கடவுளர்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கன்றதை விட அவங்களெல்லாம் அந்த நேம், பழைய அந்த மித்திக்கல் நேம் சொல்லி அட்ரஸ் பண்ணியிருப்பாரு போயட்டை. அதில் வந்து சன் காடோட பேர் என்னன்னா ஃபீபஸ். ஹெஸ்பெரஸ் அப்படிங்கிறது ஈவினிங் ஸ்டார். ஆர்டிமிஸ் அப்படிங்கிறது காடஸ் ஆஃப் மூன். ஸோ இதெல்லாம் வந்து கிரீக் மித்திக்கல் நேம்ஸ். ஓகே, ஹூ சிங் த சாங் ஹைமன் ஐயோ ஹைமன் ஹைமன்? ஒரு மேரேஜ் சாங் ஒன்று பாடுவாங்க. யாருன்னா யங் பாய்ஸ் பாடுவாங்க. ஹூ இஸ் ஆர்ஃபியஸ்? ஆர்ஃபியஸ்னு ஒரு கேரக்டர். அவர் யாருன்னா மித்திக்கல் மியூசிஷியன். இவர் வந்து அவரோட மியூசிக் வச்சு யாருனாலும் சாம் பண்ணிடுவாராம். எலிசபெத் பாயில் இஸ் கம்பேர்ட் டு டேஷ் when she walks down the aisle. அவங்க நடந்து வர்றாங்க அந்த ஸ்ட்ரீட்ல. நடந்து வர்றப்போ அவங்கள யாரோட கம்பேர் பண்றாரு? ஃபீபோட. புரோத்தலாமியன் இஸ் a dash song. நப்ஷியல், மேரேஜ். நப்ஷியல்னா மேரேஜ் சாங். புரோத்தலாமியன்னாலும் ஆஃப்டர் மேரேஜ் சாங். ஓகே, கேத்ரின் சாமர்செட் இஸ் மேரிட் டு. ஸோ நம்ம எபித்தலாமியன் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கிட்டத்தட்ட ஃபேரி குயின் முடிஞ்சு, எபித்தலாமியன் முடிஞ்சு, ப்ரொலோகும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எந்த இதுக்குள்ள இருக்கோம், சீக்வன்ஸ்ல இருக்கோம்னா புரோத்தலாமியான். புரோத்தலாமியான்ல வந்து அது நப்ஷியல் சாங் பார்க்குறோம். இதுல 2 ஸ்வான் இருக்கும். அதுல ஒவ்வொரு ஸ்வானும் ஒரு பிரின்சஸை ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகே, கேத்ரின் சாமர்செட் ஒரு பிரின்சஸ். அவங்க ஷீ இஸ் மேரிட் டு வில்லியம் பீட்டர். இவர் ஒரு லார்ட். அடுத்ததா எலிசபெத் சாமர்செட். இவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? சர் ஹென்ரி கில்ட்ஃபோர்ட். Where did the poet spot the swans? Swans எங்க பார்க்கறாரு poet? Thames ரிவர்ல. Who are the mythical allusions compared to the 2 white swans? 2 white swans மித்திக்கலா யாரோட கம்பேர் பண்றாருன்னா ஜோவன் லேடாவோட கம்பேர் பண்றாரு. அவங்க மாதிரி அழகா இருக்காங்கன்னு சொல்றாரு. வாட் இஸ் த ரிஃப்ரைன் ஆஃப் த சாங்? புரோத்தலாமியன்ல ஒரு ரிஃப்ரைன் வந்துகிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப ஒரு லைன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதான் ரிஃப்ரைன் சொல்லுவாங்க. அது என்னன்னா ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங். இந்த மாதிரி ஒரு லைன் அழகா திரும்ப திரும்ப வரும். ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங் அப்படின்னு இருக்கும். விச் wind is mentioned in the beginning of the poem? இந்த போம்ல ஆரம்பத்துல ஒரு விண்ட், அதாவது அந்த தென்றல வந்து எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஜிஃபைரஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. Who introduced Petrarch and sonnet? இப்போ வந்து நம்ம சானட் சீக்வன்ஸ்குள்ள வரும். பீகாக் வேர்ஸ்ல தாமஸ் வியாட் இவர் தான் வந்து இங்கிலீஷ்ல பெட்ரார்க் அண்ட் சானட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் தாமஸ் வியாட். Who is the editor of Total's Miscellany? தாமஸ் வியாட்டோட போம்ஸ் எல்லாம் டோட்டல்ஸ் மிஸ்சலனின்ற ஒரு புக்ல தான் அதிகமா பார்ப்போம். இந்த டோட்டல் மிஸ்சலனின்ற புக்கை எடிட் பண்ணியிருக்கிறது யாரு? இதெல்லாம் ஒரு கலெக்ஷன். நிறைய அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல வந்து ஒரு பெரிய இந்த பிளேக் எல்லாம் வந்த சமயம் அதிகமா கான்ட்ரிபியூஷன்ஸே இருக்காது லிட்ரேச்சர்ல. ஒரு பேரன் பீரியட் மாதிரி இருக்கும். ஆனா அந்த பீரியட்ல அங்கன்னும் இங்கன்னும் கிடைச்ச மாதிரி போம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடிட் பண்ணி வெளியிட்டிருப்பாரு ரிச்சர்ட் டோட்டல். அதுல முக்கியமா யாரோட போம்ஸ் இருக்கும்னா தாமஸ் வியாட், ஹென்ரி ஹோவர்ட், ஏர்ல் ஆஃப் சர்ரே. ஹென்ரி ஹோவர்டோட இன்னொரு பேர் தான் ஏர்ல் ஆஃப் சர்ரே. ஸோ தாமஸ் வியாட்டும் சர்ரேயோட போம்ஸ் தான் வந்து அதிகமா இந்த டோட்டல்ஸ் மிஸ்சலனில இருக்கும். இதை எடிட் பண்ணவர் ரிச்சர்ட் டோட்டல். Dash called Thomas Wyatt the father of drab age. C.S. Lewis. C.S. Lewis தான் அவரை father of drab ageன்னு கூப்பிட்டுருக்காரு. The poetic form of They Flee From Me. இது வந்து ஒரு போமா, இந்த சீக்வன்ஸ்ல வரக்கூடிய பீகாக் வேர்ஸ்ல வரக்கூடிய ஒரு போம். இதோட poetic form என்னன்னா sonnet. In They Flee From Me, what did the women take at the hand of the narrator? ஸோ அந்த போம்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. இது வந்து நரேட்டர் கையிலேருந்து என்ன எடுத்துக்கிறாங்க அந்த விமன் அப்படின்னா பிரெட். வாட் ஃபெல் ஃப்ரம் த லவ்வர் ஷோல்டர்ஸ் இன் தே ஃப்ளீ ஃப்ரம் தி. அப்போ லவ்வரோட தோள்பட்டையில இருந்து என்ன கீழே விழுகுது அப்படின்னா எ லூஸ் கவுன். Who does the poet in They Flee From Me thank for the past? Okay, poet வந்து யாரை தேங்க் பண்றாரு They Flee From Meல? Fortune. Fortuneனா லக்க தேங்க் பண்றாரு. What meter is used in They Flee From Me? Iambic pentameter. Iambic pentameter தான் யூஸ் பண்ணிருக்காங்க. What rhyme scheme is used in They Flee From Me? இது வந்து மீட்டர், இது rhyme scheme, rhyme royal. How did the lover appear in They Flee From Me? With naked foot stocking. Say nay nay nay. Where do you come across this refrain? ஒரு சாங்ல இந்த
வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்படி அங்க ஒரு ரிஃப்ரைன் பார்த்தோமோ, அது மாரி இது ஒரு ரிஃப்ரைனா வந்துட்டே இருக்கும் ஒரு போம்ல. அது எந்த போம்ல அப்படின்னு சொன்னா, "அண்ட் வில் தௌ லீவ் மீ தஸ்" அப்படிங்கிற ஒரு போம். தாமஸ் வியாட் எழுதின போம்ல தான் "சே நே நே நே" அப்படி சே நே அப்படின்ற மாதிரி ஒரு ரிஃப்ரைன் வந்துட்டே இருக்கும். "ஹூ ரோட் த போம் த மீன்ஸ் டு அட்டைன் அ ஹாப்பி லைஃப்" இந்த போமை யார் எழுதியிருக்கா? இதெல்லாம் பீகாக்ஸ் வேர்ஸ்ல வரக்கூடிய போம்ஸ் தான். ஹென்ரி ஹோவர்ட். ஹென்ரி ஹோவர்டை தான் ஏர்ல் ஆஃப் சர்ரேன்னு சொல்லுவாங்க. அதை இப்போ சொல்றேனே கொஞ்ச நேரத்துக்கு மொத்தம். ஸோ இவங்க 2 பேரும் அசோசியேட்டட் நேம்ஸ் தான். தாமஸ் வியாட், சர்ரே அப்படின்னு தான் சேர்த்து தான் சொல்லுவாங்க. தாமஸ் வியாட் அண்ட் சர்ரேஸ் சானட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தாமஸ் வியாட் வந்து பெட்ரார்க் அண்ட் சானட் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. சர்ரே வந்து இங்கிலீஷ் சானட்ஸோட அந்த ஃபார்மை கொடுத்தவர் ஏர்ல் ஆஃப் சர்ரே ஹென்ரி ஹோவர்ட் தான். வாட் இஸ் த கீ ஆஃப் ஹாப்பி லைஃப்? செல்ஃப் கண்ட்ரோல். அந்த ஒரு போம்ல வந்து வரக்கூடிய ஒரு தீம் தான். ஹாப்பி லைஃப்க்கு என்ன தேவை அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்லியிருப்பாங்க. ஹவு ஷுட் அ ஒய்ஃப் பி ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டு ஹூஸ் நேம் இஸ் ஹென்ரி ஹோவர்ட்ஸ் நேம் அசோசியேட்டட் வித்? அப்ப ஹென்ரி ஹோவர்டோட நேம் யாரோட நேமோட அசோசியேட் ஆயிருக்கும்? தாமஸ் வியாட். ஹென்ரி ஹோவர்ட், ஏர்ல் ஆஃப் சர்ரே ரெண்டும் ஒன்று தான் சொல்லிட்டேன். அவரோட பேரும் தாமஸ் வியாட்டோட நேமும் அசோசியேட் ஆன நேம்ஸ் தான். 2 பேரையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. வாட் இஸ் அ பேலட்? ஸோ இப்போ வந்து நம்ம பீகாக்ஸ் வேர்ஸ்ல வியாட் அண்ட் சர்ரேவோட வேர்ஸ் பத்தி குவிஸ் பார்த்துட்டோம். அடுத்து ஃபைனலா நம்ம பார்க்க போறது பேலட்ஸ். ஓகே, ஸோ நிறைய பேலட்ஸ் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கு. அதுல ஓரளவுக்கு கொஷின்ஸ் வந்து நான் இதுல கொடுத்துருக்கேன். பின்னாடி டுவர்ட்ஸ் த எக்ஸாம் when you are nearing the exams இன்னும் கொஞ்சம் இன்னுமே நிறைய கொஷின்ஸ் பேலட்ஸ்ல கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். What is a ballad? A story in verse. Balladனா என்ன? ஒரு story in verse. What is the most defining characteristic of a ballad? They share or tell a story. Okay, அதாவது பாடல், ஒரு கதையை வந்து பாடலா பாடுறது தான் பேலட் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா பேலடோட கேரக்டரிஸ்டிக் என்ன, குணாதிசயம் என்னன்னா அது ஒரு கதையை சொல்லுது. அதே தான். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த பேலட்ஸ் ஆர் அனானிமஸ் அண்ட் த ரீசன் இஸ் தே வர் பாஸ் டவுன் ஓரலி. பொதுவாக பேலட்ஸுக்கு வந்து ஆத்தர்ஸே இருக்க மாட்டாங்க. ஏன்னா பேலட்ஸ் பொதுவாக ஓரலா பாஸ் பண்ற ஒரு இதுதான். அதாவது என்னன்னா வாய்வழி கதைகள் தான். பாடலாவே நாடோடி பாடல்கள்னு சொல்லுவாங்க. நாடோடி பாடல்களுக்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க, ரைட்டர்ஸ்னு இருக்க மாட்டாங்க. அப்படியே வழி வழியா ஏதாவது ஒரு கதையை வந்து பாடிக்கிட்டே பாஸ் பண்ணிட்டு ஓரலா பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. வழி வழியா அந்த பாடல் வந்து கிராஸ் ஆகி வந்துட்டே இருக்கும். ஸோ தேவர் பாஸ் டவுன் ஓரலி. அதனாலதான் அனானிமஸ். அனானிமஸ்னா பேர் இல்லாம இருக்கிறது. மோஸ்ட்லி த பேலட்ஸ் ஹாவ் டேஷ் தீம்ஸ், ரொமான்டிக் ஆர் பேட்ரியாட்டிக் தீம்ஸ். பொதுவா பேலட்ஸ்க்கு என்ன தீம்ஸ் இருக்கும்? காதல் பாடல்களா இருக்கும், இல்லைன்னா வீரம் நிறைந்த பாடல்கள், அட்வென்ச்சர்ஸ், இதெல்லாம் தான் மெயினா இருக்கும். ஓகே, பேட்ரியாட்டிக் ஆர் அட்வென்ச்சர்ஸ். த பேலட்ஸ் ஒரிஜினலி ரிட்டர்ன் டு பி சங் ஃபார் த பேட்ஸ் ஆர் வாண்டரிங் சிங்கர்ஸ். பொதுவாக பேலட்ஸ் எதுக்கு எழுதினாங்கன்னா அந்த நாடோடி அந்த வாண்டர் ஆயிட்டே இருப்பாங்களா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறவங்க, பாடகர்கள், இவங்களுக்காக எழுதப்பட்டது தான் வந்து பார்ட்ஸ்னா சிங்கர்ஸ். ஓகே, ஸோ அவங்களுக்காக எழுதப்பட்டதான் பேலட்ஸ். there are dash kinds of ballads. balladsல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 3 types of ballads இருக்கு. பாடல்கள்ல 3 டைப் இருக்கு. the 3 types of ballads are, எதெல்லாம் அந்த 3 types of balladsனு பார்த்துக்கங்க. ட்ரெடிஷ்னல் ஆர் ஃபோக் ballad, அதான் நாடோடி பாடல்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது. broadside ballad, அப்புறம் lyrical ballad அப்படின்னு 3 types of ballads இருக்கு. traditional ballads are also called as folk ballads. ஸோ அதுலேயே நம்ம போட்டிருக்கோம் ஸ்லாஷ் போட்டு. ஸோ traditional ballads are also called as folk ballads. traditional ballads were popular in ஸ்காட்லாண்ட் அண்ட் இங்கிலாந்து டியூரிங் டேஷ் செஞ்சுரி. ட்ரெடிஷ்னல் பேலட்ஸ் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இங்கிலாந்து ஸ்காட்லாண்டில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அது எந்த பீரியட்லன்னு பார்த்தீங்கன்னா 15th centuryல. அப்போ வேற கவிதைகளே இருக்காது, பேலட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, ரெலிக்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் போயட்ரி இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் பேலட்ஸ். இது வந்து ஒரு கலெக்ஷன். இந்த டைட்டிலில் ஒரு பெரிய புக் வந்தது. இது வந்து ஃபுல்லாக கலெக்ஷன், பேலட்ஸ் கலெக்ஷன் தான். செவி சேஸ் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு பேலட் தான். it is a ballad. Robin Hood stories are in the form of, Robin Hood பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கொள்ளைக்காரன் தான். அவன் என்ன பண்ணுவானா, பணக்காரவங்க கிட்ட இருந்து பணத்தை பறிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஹீரோயிக் கொள்ளைக்காரன் அவரு ராபின் ஹுட். அவரோட ஸ்டோரிஸ் எல்லாம் பேலடா தான் வந்தது. Where did Robin Hood live? Robin Hood எங்க வாழ்ந்து வந்தான்னா ஷேர்வுட் ஃபாரஸ்ட், இந்த காட்டுக்குள்ள தான் இருந்து அவன் இந்த வேலைக்குள்ள செய்யறான். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த கொஷின்ஸ். ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிவிஷனாக இதை வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.